அப்புறம் எடுத்துட்டு வந்து சாப்பாடு பரிமாறுறதுலேருந்து எல்லாமே ஹி வாஸ் இட். அப்போ பார்த்த ரங்கராஜுக்கும் இப்போ பார்த்த ரங்கராஜுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி இன் யோர் க்ரோத். Drastic transformation. Tell about Vikram Prabhu, something so interesting for us. அவர் செட்டுக்கு வந்தால் அந்த செட்டோட வைபே மாறிடும். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ரோல் மாடல் இன் ஆக்டிங் கண்டிப்பாக ராதிகா சரத்குமார். யூ ஆர் அன் ஆக்டர். நீங்கள் நிறைய பிராண்டட்ஸ்க்கு வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க, லைக் சென்னை சில்க்ஸ், RMKV, ஆச்சி மசாலா அண்ட் சக்தி மசாலா வித்தவுட் எனி காஸ்மெட்டிக். ஸோ அந்த ரிஜெக்ஷனை வந்து நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க? நம்ம வந்து என்ன வேணான்னு சொல்லிட்டாங்கன்ட்டு அந்த மாதிரி எடுத்துக்கூடாது. இதில் வந்து இந்த கேரக்டருக்கு நம்ம வந்து செட் ஆகலை, சூட் ஆகலைன்னு தான் நம்ம வந்து போடா மட்டும் கேட்குறோம் உனக்குன்னு வாங்க. மலேசியாவில் பிறந்து சென்னையில் ஒரு ட்ரூ குளோபல் சிட்டிசன் ஹூ ட்ராவல்ஸ் அக்ராஸ் த குளோப் அண்ட் கம்ஸ் பேக்ஸ் டு த ஹார்ட் ஆஃப் த கோயம்புத்தூர் அண்ட் செட்டில் டவுன் ஓவர் ஹியர். ஷி ஹாஸ் அ மல்டிபிள் ஃபேஸட் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்ல முடியும். லைக் ஒரு அவளாக இருப்பது அவளுக்கான ஒரு அடையாளம்னு சொல்லலாம். அந்த அடையாளத்தின் மிக அழகான அவள் யார் அப்படின்னா கோயம்புத்தூரோட ஒரு ஸ்வீட் குவீன், பியூட்டி குவீன் அப்படின்னு நிறைய வார்த்தைகள் போட்டுகிட்டே போகலாம். அண்ட் ஷீ இஸ் இன் அ விமன் ஆண்டர்ப்ரினர், சோஷியல் ஆக்டிவிட்டிஸ்ட், ஆக்ட்ரஸ், மாடல் அப்படின்னு பன்முக திறமைகள் கொண்ட கவிதா ரமேஷ் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. ஸோ ஹார்ட்டி வெல்கம் கவிதா ரமேஷ். வணக்கம் மோகனா. I love the way you என்னை பற்றி அடுக்கி சொல்லி போகிறது. ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் மை ப்ளெஷர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் டு மை ஷோ. அவள் அப்படித்தான் அப்படின்னு சொல்லலாம். நிறைய இப்போ வந்து ஐ லைக் டு ரியலி நோ தட் ஒரு பர்சன் வந்து மலேசியாவில் பிறந்து அகெயின் கம்மிங் பேக் டு சென்னையில் படித்து வளர்ந்து அதுக்கப்புறம் அகெயின் யூ ஆர் ட்ராவலிங் டு த ஃபாரின் கண்ட்ரீஸ் அப்படிங்கும்போது ஹவு இட் இஸ் அஸ் எ ட்ரூ குளோபல் சிட்டிசன் உங்களை நான் சொல்ல முடியும். கண்டிப்பாக இல்லையா? அண்ட் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? காலேஜ் பேச்சுலர்ஸ் வரைக்கும் சென்னையில் படிச்சுட்டு அப்புறம் மாஸ்டர்ஸ் வந்து மலேசியாவில் முடித்தேன். அண்ட் ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் அ HR கம்பெனி ஃபார் 3-4 years. ஸோ அந்த மாதிரி தான். அந்த மாதிரி. ஸோ நீங்கள் பார்த்த வரைக்கும் மலேசியாவில் பிறந்த திருப்பி மலேசியாக்கே நீங்கள் போய் திருப்பி படித்து அங்கேயும் ஒரு 4 years வந்து கார்ப்பரேட் HR யூ ஹேவ் ஒர்க் இல்லையா? ஸோ பீயிங் அன் அ விமன் ஸ்டடியிங் அண்ட் ஒர்க்கிங் அஸ் அன் அ கார்ப்பரேட் HR அண்ட் கம்மிங் பேக் டு த ஈவென்ட் ப்ரொஃபஷன் ஆர் சம் கைண்ட் ஆஃப் ஜாப் அஸ் அ விமன் ஆண்டர்ப்ரினர், how are you dealing this kind of ups and downs and the sudden transitions and transformations? See, corporate level வந்து it's all structured. அவங்க வந்து ஒரு certain target கொடுப்பாங்க, ஒரு structure இருக்கும், ஒரு format இருக்கும். We have to follow. There is rules and etiquette which you have to do in corporate. And then marriage ஆகிட்டு then அந்த டைம் வந்து ஒர்க் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. So I had to take care of kids. So I quit job. தென் ஆஃப்டர் ஒரு வேர்ல்ட் டூர் மாதிரி போயிட்டு திரும்ப கோயம்புத்தூருக்கு வந்தப்போ மை கிட்ஸ் வர் 7 years 8 years. ஸோ வி வாண்டட் டு கிவ் தெம் ஆங்கர், ஒரு பிளேஸ், ஒரு க்ரோ அப் பிளேஸ்னால் கோயம்புத்தூர்ன்ட்டு. ஸோ அப்போ ஐ வாஸ் அ ஹோம் மேக்கர். ஹோம் மேக்கர் தென் ஐ ஸ்டார்டட் கெட்டிங் இன்ட்ரெஸ்ட் இன் ஈவெண்ட்ஸ். அப்புறம் ஐ லைக் டு மீட் பீப்புள். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, எஸ்பெஷலி விமன். ஐ ஸ்போக் டு லாட் ஆஃப் விமன் பிகாஸ் இட்ஸ் அ நியூ சிட்டி ஃபார் மீ. I knew that I'm going to stay here, so I should develop my knowledge about the city, know what's about the city, who are the people. ஸோ அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சு ஒரு மாதிரி ஒரு டேட்டா பேஸ் மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். விமன் வந்து அப்போ தான் நான் கோயம்புத்தூர் இஸ் நோன் ஃபார் இண்டஸ்ட்ரியல் சிட்டி. ஆனால் அந்த லேடிஸ் எல்லாம் நிறைய பேர் அவங்க வீட்டிலேருந்தே தொழில் பண்ணுறது நிறைய அந்த டீட்டெயில்ஸ்லாம் கிளம்பும். அப்போ தான் வந்து சோஷியல் மீடியா வாஸ் ஃபேமஸ், ஃபேஸ்புக். அப்போ ஒரு குரூப்ஸில் வந்து we were like, why don't we give them a platform? வீட்டிலேருந்து தொழில் பண்ணுற எஸ்பெஷலி லேடிஸ். ஸோ அப்போ அந்த கோவை ஷாப்பிங்னு ஒரு குரூப் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து we started posting about women entrepreneurs, அவங்க வீட்டிலேருந்து என்ன ப்ராடக்ட்ஸ். அண்ட் few of them are very successful until now. So this is about 15 years ago. Okay. அப்புறம் I came to know, அப்புறம் then modeling opportunity started coming. Modeling and art, அந்த இது வந்து it is more about your creativity. You have your time, you can do whatever you want. பட் அது வந்து க்ரியேட்டிவாக எப்படி பண்ணணும். ஸோ தெர் இஸ் நோ செட் டைம். ஸோ ஷூட் வந்து 6 o'clock to 8 o'clockனா இட்ஸ் நாட் லைக் இப்போ இந்த டைமில் இதுதான் நடக்கும்னு அந்த மாதிரி கிடையாது. அங்கே போயிட்டு செட்டில் போயிட்டு என்ன இது ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணலாம், எது லைட்டிங் வச்சு எது ஷூட். ஸோ அந்த மாதிரி ஒரு இது. ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ் கார்ப்பரேட் இதுக்கும் ஒரு ஆக்டிங், மாடலிங் அந்த லைஃப் இதுக்கும். வெரி நைஸ். ஆக்சுவலாக நம்ம படித்தது ஒன்றா இருக்கும், பண்ணுற வேலை வேறையாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அண்ட்
டாக்கிங் அபவுட் வென் விமன் பர்செப்ஷன், டெஃபினெட்லி அவங்க படித்தது அவங்க கனவுகளை நிறைவேற்ற முடியாமல் தான் நிறையா இடங்களில் வந்து போயிருக்கு. பட் வென் யூ க்ரூன் அப் வித் இன் சென்னை பேக்ரவுண்ட் அண்ட் சென்னை சிட்டி ஆஃப் இந்தியன் கல்ச்சர் அண்ட் கோயிங் பேக் டு மலேசியா வித் ஸ்டடீஸ் அண்ட் corporate HR, and again after you're married you move to US and all, right? So how come this adjustment and adaptation அப்படிங்கிறது எப்படி you take it forward? அது வந்து this adaptive nature and all is from school life ன்னு சொல்லலாம். School life gives you lot of grounding, lot of it shapes your character, it shapes your ability. So in school la வந்து it was a Punjab national school, so lot of different culture people. So I'm learning and hearing those languages. I don't get ஐயோ என்ன லாங்குவேஜ் பேசுகிறாங்க. ஸோ லாங்குவேஜ் வாஸ் சில பேர் தெலுங்குல பேசிட்டு இருப்பாங்க, மலையாளமில் பேசுவாங்க, குஜராத்தியில் பேசுவாங்க, பஞ்சாப்ல பேசுவாங்க. அந்த when they start talking, if ரெண்டு பேரும் நாங்கள் ரெண்டு பேர் if we are attuned, so I can start understanding their language. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு ஒரு 3 வார்த்தை வச்சு I can understand, then I'll reply in Tamil or English. ஸோ அந்த மாதிரி அந்த அடாப்டிவ் இது வந்து நம்ம ஸ்கூல் டேஸில் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எனக்கு இப்படி தான் இருக்கணும் இதுதான் இருக்கணும்ன்ட்டு அப்போவே நம்ம வந்து ஒரு செட் இது ரிஜிடாக இருந்தால் நம்ம வந்து எந்த இடத்துக்கும் போய் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க முடியாது. ஸோ ஐ வாஸ் லைக் தட். ஸோ நான் வந்து மலேசியாவுக்கு போனேன். அங்கே வந்து மெல்லே தான் பேசணும். ஸோ நான் ரொம்ப நாள் வந்து யாருக்கிட்டையும் பேசாமலே அவ்வளோவா அந்த லாங்குவேஜ் தெரியாது. அப்புறம் ஐ ஸ்டார்டட் அண்டர்ஸ்டாண்டிங். அதே மாதிரி தான் அண்டர்ஸ்டாண்ட். ஒரு சென்டென்ஸ் வின் பண்ணாங்கன்னா ஒரு 4 words you should know அந்த மீனிங் என்னன்னு தெரிஞ்சால் then we'll know what they're asking. So that adaptive nature was there. Then from Malaysia, US கேட்கவே வேணாம். அப்புறம் வெனிசுவேலா, மலேசியன்ட்டு. ஸோ தட் லாங்குவேஜ் இது வந்து அந்த வேர்ட்ஸ் வந்து should not be foreign to you. You should be receptive. ஸோ அதனால் அந்த எல்லா ஊரும் போயிட்டு வந்ததுனால அந்த ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மாற்றிக்கணும். அவங்க கல்ச்சர் என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நம்ம மாறிக்கணும். I take it in this way that wherever you go, adapt yourself and learn more. Yeah, you get to learn. நான் வந்து ஐயோ யார்கிட்டையும் பேச மாட்டேன், இந்தியன்ஸ் கூட தான் பழகுவேன், இந்தியன்ஸ் கூட தான் இது பண்ணியிருந்தா அதுவும் இந்தியன்ஸ் பேசணும். ஏன்னா they are going to be your family, அங்கே ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. பட் அதை தவிர்த்து when you come out you should immerse yourself in that local culture, local language அந்த மாதிரி. Very nice. So wherever you go, you adapt for everything and you have to cook for the particular things also, right? And what about when is your first kid and where you started from the journey of your kids' journey and all? கல்யாணம் முடிச்சுட்டு we went to US. We were in US. So 2000 my son was born. So and then our 4 years கழிச்சு my daughter. Son was born when I was in Malaysia. Then அப்புறம் they transferred us to Malaysia. Son was in, we were in US that time. Okay. அப்புறம் they transferred us to Malaysia. So Malaysia my daughter was born. ஸோ இந்த மாதிரி இது பண்ணிட்டு. ஸோ ஹஸ்பண்ட் எங்கே எந்தெந்த ஊருக்கெல்லாம் ட்ராவல் ஆகும்? ஆமாம், ஃபஸ்ட்டு பெட்டி பேக் பண்ணிட்டு ரெடியாக இருக்கிறது வித் கிட்ஸ் நானே தான். எப்போ வேணாலும் எது வேணாலும் நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னா அவர் கூட போகணுமான்னு யோசிப்பார். நான் வந்து 2 கிட்ஸு 2 பெட்டியை பேக் பண்ணிட்டு ரெடியாக இருப்பேன். கம் ஆன் லெட்ஸ் கோ அப்படின்ட்டு அந்த மாதிரி. Something in corporate HR to turning into events and modeling அப்படிங்கும்போது before marriage modeling அப்படிங்கும்போது all parents would say that no நீ மேரேஜ்க்கு அப்புறம் என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு. பட் வாட்ஸ் யூ கெரியர் பிஃபோர் மேரேஜ் அண்ட் ஆஃப்டர் மேரேஜ்? கேன் யூ டிஃப்ரென்ஷியேட்? பிஃபோர் மேரேஜ் சரி, காலேஜ் படிக்கிறப்பவே ஐ ஹேட் டன் மாடலிங். ஓகே. வீட்டுக்கு அம்மாவுக்கு தெரியும், அப்பாவுக்கு வந்து அப்படி இப்படி சொல்லிட்டு மாடலிங் ஒரு 3-4 ஆட் ஷூட்ஸ் பண்ணியிருக்கேன், ஒரு 2 ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். Then அது காலேஜ் ஃபைனல் இயர் முடித்தோன்னே when offers started coming, my dad refused, said no. So I said okay. I didn't அந்த டைமில் ஆர்கியூ பண்ணணும் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல. ஓகே, I went to Malaysia, continued my masters. அங்கே ஹெச்ஆர் ஒர்க் அப்படி இப்படின்னு போச்சு. Then I couldn't work because parenting இது issues இதனால. Then when I came back to Coimbatore, again I started அந்த கான்டெஸ்ட்லலாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறது, ஈவெண்ட்ஸ்லலாம் எடுத்து பார்ட்டிசிபேட் பண்ணி ஹெல்ப் பண்ணுறப்போ அகெயின் மை கிரியேட்டிவ் ஸ்ட்ரீக் ஸ்டார்ட் கம்மிங். ஸோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தோன்னே கிராப் பண்ணிவிட்டு அதுலேருந்து மேலும் 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 முன்னேறி அப்படியே போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ இந்த பிஃபோர் மேரேஜ் அண்ட் ஆஃப்டர் மேரேஜ் வந்து இட்ஸ் லாட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இன்சைட் அண்ட் அவுட், ரைட்? ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மாடலிங் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ஐம் ஸோ ஹாப்பி அண்ட் ஓவர்வெல்ம் ஃபார் யூ. பட் ஆனால் நான் எப்படி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்னா
மேரேஜ் முடிஞ்சு குழந்தைங்க பெருசாயிடுச்சு, இதுக்கப்புறம் என்ன மாடலிங்கு, வை ஷுட் ஐ வாண்ட் டு பி இன் திஸ் கைண்ட் ஆஃப் ஜாப் ரோல், ஏதோ வி கேன் ஸ்டார்ட் சம் அதர் பிஸ்னஸ் அண்ட் வி கேன் அது அப்படியே ஜென்ரேஷன் கொடுத்துட்டு போகலாம். தட் வுட் பி. ஏன்னா இன்றைக்கி நிறைய விமன் ஆண்டர்பிரினர்ஸ் தே ஹவ் ஸ்டார்டட் ஃபேஸ் க்ரீம்ஸ், காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் அண்ட் மசாலா பொடிஸ் அண்ட் சோப்பு அது இதுன்னு சொல்லிட்டு லாட் ஆஃப் திங்ஸ் தே ஆர் டூயிங் இட் அப், ரைட்? But how come you, like, after marriage, how he supports you and how you strong into this as a model? சரி, அதான் ஒவ்வொருத்தவங்களுக்கு என்னது, எனக்கு வந்து என்னது என்னோட ஃபேஸ் வச்சு அந்த ஃபேஸ் வேல்யூ அண்ட் தென் ஐ ஸ்டார்டட் ரியலைசிங் பீப்புள் ஜஸ்ட் லைக் டு see me அந்த இது அந்த பண்ணோன்னா மாடலிங்ஸ் ஓகே. அப்போ தான் வந்து ஒரு ஃபோட்டோவில் என்னோட ஃப்ரேமே நான் ஃபோட்டோவில் பார்த்தோன்னே ஓகே ஃபேஸில் ஒரு கேமராக்கு இன்ட்ரெஸ்டிங் ஃபேஸ் இது இருக்குது, ஸோ வை நாட் ஜஸ்ட் கிராப் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்ட்டு. ஸோ ஆஃப்டர் 15 இது மை சன் வென்ட் டு காலேஜ். ஸோ அந்த டைமில் ஐ ஹேட் திஸ் ஒரு மாதிரி ஒரு டல் பீரியட் இன் லைஃப். நம்மளுக்குன்னு இவ்வளோ வருஷம் குழந்தைங்க பார்த்தாச்சு, நம்மளுக்குன்னு என்ன பண்ணுறது? அப்போ தான் வந்து ஐ காட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. RMKV 20 years நான் வந்து பண்ணிட்டேன். ஆமாம், இதுக்கப்புறம் நான் ஏதாவது பண்ணணும், வாட் ஐ கேன் டூ இட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃப்ரம் RMKV. ஓகே. அப்புறம் அதில் வந்து சரி நான் நம்பவே இல்லை. சரி எல்லாமே நாங்கள் வந்து அப்போ அப்ரூவல்லாம் வாங்கிட்டோம், நீங்கள் வாங்க சென்னைக்கு வந்துருங்கன்ட்டு 2 days ஷூட். அப்புறம் அதை ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப தான் ஐ ஸ்டார்டட் பிலீவிங் இன் மை செல்ஃப். ஈவன் இட் வாஸ் ஃபார் 0.3 நான் அது கேல்குலேட் கூட பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஃப்ரேமில் என்னோட ஃபேஸ் வந்தோடனே பீப்புள் ரெக்கக்னைஸ்டே இது நம்ம கவிதா தானேன்ட்டு. அப்போ தான் எனக்கே என் மேலே ஒரு ஓகே பீப்புள் ஆர் ரெக்கக்னைசிங் அண்ட் கான்ஃபிடென்ஸ் அந்த வந்து தென் ஐ ஸ்டார்டட். ஈவன் ஐ ஹவ் சீன் தட் ஆட். யூ லுக் வெரி பிரிட்டி, வெரி நைஸ், ரொம்ப அழகா வித் ஆல்வேஸ் இஸ் ட்ரெடிஷ்னல் சாரி எலகன்ஸ் இன் அ பெட்டர் வேல. யூ லுக் வெரி பிரிட்டி அண்ட் அண்ட் நீங்கள் நிறைய பிராண்டட்ஸ்க்கு வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க, லைக் சென்னை சில்க்ஸ், RMKV, ஆச்சி மசாலா அண்ட் சக்தி மசாலா without any competition as a model. That you have done it. And one side you have acted with an ஆச்சி மசாலா, I guess ஸ்ரீலீலாவோட. How is that experience? அங்கே வந்து அந்த செட்டில் ஆட் இதெல்லாம் வந்து இட்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட் செட்டே வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கலகலன்னு இருக்கும். பிகாஸ் இட்ஸ் யூ இம்ப்ரோவைஸ். அங்கே போயிட்டு சரி இந்த இது பாட்டு வரலையா, இந்த ஆக்ஷன் வரலையா, வேறு மாதிரி பண்ணலான்ட்டு. ஸோ ஸ்ரீலீலா வந்து ஐ வாஸ் அமேஸ்ட். ஐ வாஸ் ஜஸ்ட் கவுண்டிங். ஒரு 30-45 செகண்ட்ஸில் அவங்க ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் ஒரு 20 எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஐ வாஸ் லைக் ஒரு இதில் இவ்வளோ கூட பண்ண முடியுமான்னு நான் அன்றைக்கி தான் வந்து யோசித்தேன். கற்றுருக்கேன். ஒரு ஃபேஸில் ஒரு இது கேமராவில் இப்படி கண்ணாட்டுறாங்க, இது பண்ணுறாங்க, லிப்ஸை சொல்லிச்சாங்க, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஐ வாஸ் ஜஸ்ட் வாட்சிங். அந்த ஃப்ரேமில் உட்காந்து அந்த மானிட்டர்லேயே பார்த்துட்டு இருந்தேன். கீர்த்தி சுரேஷ் இது நான் தான் கேட்க வரேன். நான் வந்து நெக்ஸ்ட் ஒரு 5 photos வந்து இப்போ ஸ்க்ரீனில் வரும். அந்த ஃபோட்டோஸ்க்கு வந்து நீங்கள் அது ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ரீலீலா முடிச்சிட்டீங்க. ஓகே, கம்மிங் டு கீர்த்தி சுரேஷ். அவங்க அது வந்து சவுத் இந்தியா ஷாப்பிங் மால். அதுவும் வந்து அவங்க வந்து ஷி வாஸ் பிரிம் அண்ட் ப்ராப்பர். வருவாங்க, அந்த கேட்டு அது ஒரு மாதிரி அது ஒரு அழகு பொம்மை தான் சொல்லலாம். அப்படியே பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்ட்டு வந்து அழகாக பண்ணி கொடுத்துட்டு அதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு என்கிட்ட வந்தோன்னே மேம் நான் இங்கே உங்களை டேப் பண்ணுவேன், நீங்கள் இது பண்ணிக்கோங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு ஷி மேட் மீ கம்ஃபர்டபுள். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபஸ்ட்டு சீனே வந்து அவங்க வந்து இது பண்ணி என்னை டேப் பண்ணுறது தான். ஸோ அப்போ அவங்க சொன்னாங்க மேம் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன், நீங்கள் இப்படி ரியாக்ட் பண்ணுங்கன்ட்டு. ஓகே, that is a real good positive. ஆமா, வந்தோனே she made the co-star very comfortable. Not like வந்தோனே அப்படியே நின்னுட்டு அந்த மாதிரி இல்ல. So she was very good. And இங்க வந்து ஸ்ரீலீலா மாதிரி இந்த பக்கம் வந்து சக்தி மசாலாக்கு வந்து அதித்தி சங்கர். So அதித்தி சங்கர் அவங்க வந்து ஐ டென்ட் கெட் அ சான்ஸ் டு இன்ட்ராக்ட் வித் ஹர். ஷி வாஸ் லைக் கார்டியல். எல்லாம் ஹாய் அது மாதிரி சொல்லிட்டு எல்லாத்துக்கூடையும் அந்த செட்டில் அந்த டைமில் என்ன பண்ணணுமோ அவங்க அதை பண்ணிவிட்டு இம்ப்ரோவைஸ் பண்ணிவிட்டு she left. Okay. But when we talk about Coimbatore, definitely we should have to talk this person. நீங்கள் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அண்ட் சக்தி மசாலா ஆட்ல நம்ம மாதம்பட்டி ரங்கராஜ் அவர் வராரு. So how was that experience? He was a very humble person. அவர் வந்து பிராண்ட் அம்பாசிடர்னு அதுக்கப்புறமேல் தான் எனக்கு தெரிய வந்துச்சு. அவர் வந்து சொல்லி பேசுவேன். நான் வந்து அவர் பக்கத்தில் தான் உட்காந்துட்டு இது பண்ணிட்டுருந்தேன். அவரோட ஃபுட்டு எங்களுக்கு அவர் தான் சர்வ் பண்ணோம். ஸோ ஒன்று அந்த இது சாப்பிட்டோன்னே இது என்னன்னு தெரியுதா கவிதா மேம்? நான் சொன்னேன் உருளைக்கிழங்கு இல்லை, அது ஒரு டிஃப்ரெண்ட் இது. ஸோ அது மாதிரி பேசிக்கிட்டே வந்து சச் அந்த நாலேஜ். ஹீ இஸ் அ வெரி நாலேஜபிள் பர்சன், வெரி நைஸ் பர்சன். அது ஒரு நான் வந்து இவ்வளோ பெரிய ஆளுன்னு இல்லாமல் ஹி வாஸ் எக்ஸ்பிளைனிங். அப்புறம் எடுத்துகிட்டு வந்து சாப்பாடு பரிமாறுறதுலேருந்து எல்லாமே ஹி வாஸ் இது. பட் அவரை வந்து நான் ஏற்கனவே எப்போ பார்த்தேன்னா ஒரு டெட் டாக் கோயம்புத்தூரில் அனுஷா மேம் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க டெட் டாக். அப்போ பார்த்தேன்.
அப்போ அவர்கிட்டயே சொன்னேன், அப்போ பார்த்த ரங்கராஜுக்கும் இப்போ பார்த்த ரங்கராஜுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ், அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி இன் யோர் க்ரோத். டிராஸ்டிக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். டிராஸ்டிக். ஒவ்வொரு ஸ்டெப்பு, ஒரு ஸ்கூலில் ஹை ஸ்கூல் படித்து முடித்தவர் அப்போவே சொன்னார், என்னோட ட்ரீம் வந்து இது சொன்னது நான் வந்து 10 years ago அவர் பேசினார் டெடெக்ஸில். என்னோட ட்ரீம் வந்து ஒரு இன்ஸ்டிடியூட் ஆரம்பித்து அடுத்தவங்களுக்கு சொல்லி தரணுன்ட்டு. அதே மாதிரி மாதம்பட்டி பாக்கசாலா அது அந்த ஏஜில் அப்போ 10 years அவர் சொன்ன இதை he has worked towards it and he has proved. So hats off to ரங்கராஜ், மாதம்பட்டி ரங்கராஜ். வெரி நைஸ். விக்ரம் பிரபு அவரோட வந்து பண்ணியிருந்தீங்க. டெல் அபவுட் விக்ரம் பிரபு, சம்திங் ஸோ இன்ட்ரெஸ்டிங் ஃபார் அஸ். He is அவர் செட்டுக்கு வந்தால் அந்த செட்டோட வைபே மாறிடும். ஸோ வி நோ he is a perfectionist, ஒரு நோ நான்சென்ஸ் பர்சன். அவர் வருவார், அவருக்கு என்ன இது கொடுத்துருக்கோ அது பண்ணுவார். அப்புறம் கோஸ்டார்ஸ் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காங்கன்னு கேட்டுப்பார். ஸோ அந்த மாதிரி ட்ரூ ஜென்டில்மேன் he is. அது ஒரு மாதிரி. அண்ட் மதராசியில் யூ ஹவ் கம் ஃபார் த சாங் இன் பிட்வீன் ஹியர் அண்ட் தேர் இன் ஏஆர் முருகதாஸ் சார். டெல் மீ அபவுட் ஏஆர் முருகதாஸ் அண்ட் சிவகார்த்திகேயன். ஏஆர் முருகதாஸ் சார் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டு he said, மேம் நாங்கள் வந்து சாங்கில் உங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம், இஸ் இட் ஓகே, வி லைக் யூ அந்த ஃபேமிலி இதெல்லாம் பார்த்துட்டு நான் சொன்னேன், சார் இட்ஸ் ஓகே, வி ஆர் ஹாப்பி அப்படின்ட்டு போனோம். செட்டில் he gave us full freedom. இந்த சாங் தான், ஆனால் சாங்குக்காக இது பண்ணாது, நீங்கள் என்ன வேணுமோ பேசிக்கோங்க, இஃப் இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் வி மைட் யூஸ் தோஸ் இதை டயலாக்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து ஐ ஹேவ் டு ஓப்பன் த டோர், இன்வைட் சிவகார்த்திகேயன் சார் இன்டு மை ஹவுஸ் அந்த மாதிரி. ஸோ அவர் வந்து காஃபி வேணுங்க பர்சனாக சொன்னேன், எங்கள் வீட்டில் வந்து ஃபில்டர் காஃபி இருக்கும் சும்மா, ஏன்னா வி ஹேவ் டு அந்த ஸ்க்ரீன் அந்த இது போயிட்டே இருக்கும், அதை என்கேஜ் பண்ணணுன்னு. அப்புறம் சரி எனக்கு 2 டபுள் ஸ்ட்ராங்காக கொடுங்கன்ட்டு அந்த மாதிரி பேசிக்கிட்டே நாங்கள் வருவோம். ஸோ அட் ஒன் பாயிண்ட் he really appreciated. he said, சில பேர் வந்து என்ன நடிக்க சொல்கிறாங்களோ அது பேண்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க, யூ கெப்ட் த ரிதம் கோயிங். ஆமாம், அவர் பேசுறதுக்கு நீங்கள் பேசுறதுக்கு அதெல்லாம் ரொம்ப நல்லா. ஐ விஷ் ஐ ஹேட் டைம் டு இன்க்ளூட் ஆல் திஸ் இன் த மூவி அப்படின்ட்டு அப்போவே வந்து he confirmed. வெரி நைஸாக. இன்னும் நிறையா மூவிஸில் வந்து அம்மாவாக பார்க்கணும், நிறைய டிஃப்ரெண்ட்டான ஸ்ட்ராங் விமனாக அவங்கள பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன். ஓகே, ஸோ வென் யூ ஒர்க்கிங் இந்த மாடல் அண்ட் திஸ் ஆக்டிங் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் யூ ஆர் வெரி மச் என்கேஜ் இன் சோஷியல் மீடியா ஆஸ் அ இன்ஃப்ளூயன்சராக நிறைய பண்ணுறீங்க. ஹவ் யூ கெட் த டைம்? இன்ஃப்ளூயன்ஸ் டைம் வந்து நிறையா இருக்குங்க, எல்லாத்துக்கும் வந்து டைம் நிறையா இருக்குது. பிகாஸ் நம்ம சில பேர் வந்து சரி ஸ்கூல் போகிற கிட்ஸ் இருந்தால் அது வேறு இது. இப்போ வந்து கிட்ஸ் அவங்களுக்கு ஓன் விங்ஸ் வந்து அவங்க வந்து பறந்து ஒரு இடத்துல செட்டில் ஆகியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து டைம், அப்போ வந்து அந்த டைமை வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக பண்ணலாமேன்ட்டு அதுதான் சோஷியல் மீடியா. இன்ஃப்ளூயன்சர்னு சொல்ல மாட்டேன் இப்போ, அது வந்து இட்ஸ் பிகமிங் அ வெரி பேட் இது மாதிரி ஒரு இது போயிட்டுருக்கு. நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், அந்த இடத்துல இதெல்லாம் இருக்குன்னு சொல்லணும், உள்ளதை உள்ளபடி சொல்லணும். ஸோ அந்த இதில் நான் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே பண்ணிட்டு இருந்தனால இட் கம்ஸ் நேச்சுரலி. நீங்கள் ஒரு இன்னர் வீலில் வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கீங்க அண்ட் யூ ஹவ் ஒன் ஸோ மெனி அவார்ட்ஸ், பாப்புலர் அண்ட் மிஸ்ஸஸ் பாப்புலர் ஆஃப் கோயம்புத்தூர், ஸோ மெனி அவார்ட்ஸ் அண்ட் ஃபேம். Do you think இந்த மாதிரியான அவார்ட்ஸ் வந்து when we are getting for our work it really keeps us to move on to the next level? Definitely. அவார்ட்ஸுங்கிறது ஒரு ரெக்கக்னிஷனாக இட் டசன்ட், யார் கொடுத்தாலும் ஒருத்தர் வந்து நம்மளை மதித்து நம்மளை கூப்பிட்டு இந்த இதுக்கு உங்களுக்கு நாங்கள் அவார்ட் தரோம் அப்படின்னு சொன்னால் ஓகே, ஒரு 10 பேர் நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ நம்ம இன்னும் இதை வச்சு நம்ம நெக்ஸ்ட் லெவல் அச்சீவ் பண்ணால் தான் இதுன்ட்டு. ஸோ ஐ பிலீவ் இன் தட் அவார்ட்ஸ் எல்லாம். வாட் இஸ் யுவர் நெக்ஸ்ட் திங்? இதெல்லாம் நான் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது ஆஸ் அ விமனா, ஆஸ் அ மதரா, இல்லை ஆஸ் அ விமன் ஆண்டர்ப்ரெனரா, whatever might be in your life, what is your next level of thing would you like to go? சரி, பையன் வந்து காலேஜ் போனோன்னே மாடலிங் வந்துச்சு, ஐ வாண்டட் டு கோ. அப்போ வந்து ஆக்டிங் வாஸ் நாட் இன் மை டைம் ஃப்ரேம். ஒரு 3 வருஷம் மாடலிங் போனோன்னு சார் லெட் மீ ட்ரை இன் டு ஆக்டிங் ஆல்சோ அப்படின்ட்டு. ஸோ அந்த இதில் ஸோ இப்போ ஆக்டராக எடுத்து ஒரு கால் வச்சுருக்கேன். அதில் இன்னும் முன்னேறி ஒரு நல்ல ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், நல்லா ஆக்ட் பண்ணி ஓகே கவிதா ரமேஷ்னா இவங்க நல்லா பண்ணுவாங்கப்பா அப்படின்னு ஒரு பேர் வாங்கணும். ஸோ அது ஒரு ட்ராக்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் எனக்கு அதே மாதிரி தான் காலேஜ் முடிச்சோன்னா ஐ வாண்டட் டு சோஷியல் காசஸ்க்கு இது ஐ வாஸ் தேர் பட் ஐ டென்ட் கோ அண்ட் ஜாயின் அ ப்ராப்பர் ஆர்கனைசேஷன். தனிப்பட்ட முறையில் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதில் வந்து எனக்கு இன்னர்வீல் லேடிஸ் விங்லேருந்து தேவர் கோயிங் டு ஓப்பன் அ நியூ பிரான்ச், ஒரு நியூ இது. அப்போ தே கால் மீ சென்டனரின்ட்டு, இன்னர்வீல் சென்டனரி. ஸோ தென் அப்போ வந்து ஐ செட் ஓகே ஐ டேக் அப் த பிரசிடென்ஷிப். சார்ட்டர் பிரசிடெண்ட்டாக. அப்புறம் அதே மாதிரி சொராப்டமிஸ்ட் இன்டர்நேஷ்னல் சிஸ்டர்ஸ்ன்ட்டு, அதுவும் கோயம்புத்தூர் பிரான்ச்சோட பிரசிடெண்ட். அப்புறம் எங்கள் ஏரியா பாரதி பார்க் லேடிஸ் அசோசியேஷன் அதில் பீன் மெம்பர்ஸி. அதுதான் எப்படி ஒரு விமன் ஆர்கனைசேஷன் ஈவன் சோஷியல் காஸ்ட்லேயும் இருந்தாலும் ஹவு இட்
gives you a sense of communityங்கிறது அந்த மாதிரி ஒரு இது. இப்போ கோயம்புத்தூரில் யாரும் தெரியாமல் இருந்தேன். ஒரு 5 இயர்ஸில் ஐ ஜாயின் பாரதி பார்க் லேடிஸ் அசோசியேஷன் பிகாஸ் ஐம் ஸ்டேயிங் இன் தட் ஏரியா. என்ன நடக்குது ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும், நம்ம நெய்பர்ஸை தெரிஞ்சுக்கணுன்ட்டு. ஸோ அது இட் இஸ் லைக் நம்ம இதுன்னு சொன்னால் ஒரு புது ஊருக்கு வந்த ஒரு உணர்வே தராத ஒரு ஆர்கனைசேஷன் எனக்கு அசோசியேஷன். எல்லாருமே பார்த்தா கவிதா ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி பழகுவாங்க. ஸோ அந்த இப்போ இதுக்கு ஆஃப்டர் 10 years பீயிங் இன் தட் அசோசியேஷன் பிரசிடென்ட் இது. the particular person or the thing, whether it is okay or not. காதுல வர gossips you will not take it. I can understand that way. காதுல வரது அவங்க ஒருத்தவங்க அவங்களோட ஒப்பீனியன் சொல்ல தான் செய்வாங்க. அதுக்காக நம்மளும் அதே ஒப்பீனியன்ல ஃபார்ம் பண்ணக்கூடாது. நம்ம அந்த சிச்சுவேஷன்ல இருந்து அவங்க வந்து மேபி அவங்களுக்கு வந்து அந்த சுச்சுவேஷனில் அவங்க அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்கலாம். எனக்கு வந்தால் இப்போ யாரோ நிறைய பேர் சொல்லுவாங்க அவங்க மோசமானவங்கன்ட்டு. எனக்கு அவங்க அந்த மாதிரி இல்லையே. என்னோட சுச்சுவேஷனுக்கு என்னோட இதுகிட்ட அவங்க அவ்வளோ பர்ஃபெக்டாக தானே பிஹேவ் பண்ணியிருக்காங்கன்ட்டு அந்த மாதிரி இதில் எது வந்தாலும் நான் அனுபவப்பட்டு நான் ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. நிறையா உங்ககிட்ட இருந்து நான் எடுத்திருக்கேன். சரி, நான் உங்ககிட்ட கேள்வி கேட்கணும். எப்படி இந்த ஆங்கர் எப்படி இவ்வளோ அழகாக ஒரு வேர்ட்ஸ் ஒரு கோர்வையாக பேசுகிறீங்க, தமிழாகட்டும் இங்கிலீஷ் ஆகட்டும், எப்படி எனக்கு அதை பற்றி சொல்லுங்கள். ப்ராக்டிஸ் தான். நிறையா அப்சர்வ் பண்ணுவேன், நிறைய கேட்டு தெரிஞ்சுக்குவேன். ஏன்னா எனக்குள்ளே இருக்க இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஒரு விஷயம். ஏன்னா நான் தமிழ் மீடியமில் தான் படித்தேன். தமிழ் வந்து பேசுகிறோம் பழகணும், அது நம்ம மதர் டங், அது சரியாக வரலன்னு சொல்லவே முடியாது யாருனாலையுமே. அதனால் அது வந்து இன்னும் இன்டெப்த்தாக போயிட்டு அதில் இருக்க கோச்செல்லாம் படிக்கிறது வந்து அது எனக்கு ஸ்கூல் டேஸ்லேருந்தே பிடிக்கும். அது நான் பண்ணேன். பட் இங்கிலீஷ் வந்து ஐம் நாட் யூஸ் டு இட். யாருமே வீட்டில் பேச மாட்டாங்க, அப்பா அம்மா படிக்கல, ஃபேமிலியில் யாருமே அந்த மாதிரி பேசல. இப்போவுமே எனக்குள்ள அந்த இன்ஃபீரியாரிட்டி வந்து இருந்துட்டு தான் இருக்கும். அது எல்லாமே ஒவ்வொரு டைமும் நான் வந்து என்னை ஷேப் அப் பண்ணிட்டே தான் இருப்பேன். ஐ யூஸ் டு அப்சர்வ். யூ ஹேவ் grown up tremendously and hats off. உன்னோட லேர்னிங் நீ இன்னும் கற்றுக்கணும்னு மேலும் சொல்கிறீங்க பாருங்க. that will make you go places and best wishes for you. Thank you so much because நீங்கலாம் வந்து என்ன ரொம்ப வருஷமா பார்த்துட்டு இருக்கீங்க. You people know me where I have started and where I am now, but இன்னுமே நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பா அந்த விடாமுயற்சி லேர்ன் பண்றேன் கற்றுக்கணும்னு ஒரு ஆட்டிடியூட் இருந்தால் தான் ஒருத்தவங்க வந்து மேலும் மேலும் முன்னேற முடியும். அது ஐ பிலீவ் இப்போ இந்த மாடலிங் ஃபீல்ட்லேயும் 8 years இன்னி வரைக்குமே ஒரு இது வந்து நம்ம வந்து ஹம்பிளாக இருக்கணும். ட்ரூ. 8 வருஷம் நான் மாடலிங்லேருந்து தான் எனக்கு எல்லாம் தெரியும் அந்த மாதிரி இருக்கிறது. மாடலிங் இது ஆக்டிங் கரியரில் நான் வந்து ரொம்ப 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 ஜூனியர். ஸோ அந்த செட்டில் கேட்பாங்க, மேம் நீங்கள் ஒரு அசிஸ்டன்ட், எப்பா நான் என்ன பண்ணியிருக்கேன்னு அசிஸ்டன்ட் வச்சுக்கணும் நான். மேம் இந்த வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் டேக்கன் ஃப்ரம் ஸோ மெனி லீடர்ஸ் ப்ரையார். அவங்க சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கலாம், இதை பாலிட்டிக்கலில் இருக்கலாம். அவங்க இன்றைக்குமே ஒரு மேடைக்கு வராங்க, ஒரு கேமரா முன்னாடி நிற்கிறாங்கன்னா அதுதான் அவங்க ஃபஸ்ட் டே ஷூட்டு, ஃபஸ்ட்டு மேடையை நினச்சி தான் அவங்க பேசுகிறாங்க. நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த ஃபியர் வந்து இன்றைக்கி வரைக்கும் எனக்கு போனதே கிடையாது. ஒவ்வொரு ஸ்டேஜும் ஒவ்வொரு இன்டர்வியூவும் ஒவ்வொரு ஒர்க்கை நான் பண்ணும்போது அதை ஃப்ரெஷ் எனக்கு. கரெக்ட். ஏன்னா நம்ம வந்து அவங்கள இதுதான் ஃபஸ்ட் அந்த சுச்சுவேஷன் நம்ம ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் லைக் எல்லாமே நம்ம ஒரு எல்லாம் தெரியும் தென்னாவட்டில் போனோம்னா அங்கே போய் நம்ம வந்து கீழே விழுந்துட்டு தான் வருவோம். இப்போது கவிதா மேம் வந்து ஸோ மெனி ஆடிஷன்ஸ் இது எல்லாமே நீங்கள் போயிருப்பீங்க. இட் இஸ் நாட் வெரி ஈஸி டு கெட் இன் ஒன் டேக் கவிதா வந்துருங்க அப்படி சொல்கிறதுக்கு வந்து யூஆர் நாட் இன் அ ஃபிலிம் ஓரியன்ட் பேக்ரவுண்ட் கிடையாது. ஸோ யூ ஆர் இன் அ டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட், சச் அ கார்ப்பரேட் இதில் இருந்து. And you have to travel for very often to Chennai also. Correct. So அந்த மாதிரி நீங்கள் கீப் ஆன் ட்ராவலிங்கில் இருக்கும்போது எங்கேயாவது என்ன நிறைய இடங்களில் ரிஜெக்ஷன் கிடச்சிருக்கோம். ஸோ அந்த ரிஜெக்ஷனை வந்து நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க? அது சில சமயம் ஆடிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மேம் இந்த மாடலிங் இது ஆக்டிங் இது 2 ஆடிஷன் பற்றியும் பேசிடலாம். மாடலிங்கில் ஓகே இந்த சீன் ஆக்ட் பண்ணி அனுப்புங்கன்ட்டு நான் ஃபஸ்ட்டு ஃபியூ இயர்ஸில் ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக ஆக்ட் பண்ணி அனுப்புவேன். அப்புறம் செகண்ட் இயர் தேர்ட் இயரில் எனக்கு தெரிஞ்சிருச்சு ஓகே நீ அனுப்புனாலும் 0.1% ஆஃப் யூ பீயிங் செலக்டட் அந்த இது ஒன்று இருக்குன்ட்டு. ஸோ அதனால் சில சமயம் வந்து எதுக்கு அனுப்பி டைம் வேஸ்ட் பண்ணுன்ட்டு. பட் நோ, ஐ டென்ட் ஃபாலோ இன்டு தட் ட்ராப். அனுப்பலாம் பிகாஸ் மேபி தென் காஸ்டிங் டைரக்டர்ஸ் வில் கம் பேக் டு யூ வித் சஜஷன்ஸ். மேம் நீங்கள் இது இப்படி பண்ணியிருக்கணும் அது பண்ணியிருக்கணும். தட் இஸ் வேல்யூபிள். நம்ம வந்து என்ன வேணான்னு சொல்லிட்டாங்கன்ட்டு அந்த மாதிரி எடுத்துக்கூடாது. இதில் வந்து இந்த கேரக்டருக்கு நம்ம வந்து செட் ஆகலை சூட் ஆகலைன்னு தான் நம்ம வந்து அந்த மாதிரி எடுத்துகிட்டு இம்ப்ரவைஸ் பண்ணிக்கணும். ஆக்டிங் இதுலேயும் அப்படி தான். ஆக்டிங்களும் கேட்பாங்க, சீன் கொடுப்பாங்க, உடனே அதை ஆக்ட் பண்ணி அனுப்பிடணும். ரிஜெக்ஷன் வர்றது அது இட் இஸ் அந்த கடைசி நம்ம வந்து செட்டில் ஃபஸ்ட்டு டே ஷூட் போய் நிற்கிற வரைக்கும் வி won't know whether we'll be selected or not. எல்லாம் பேசுவாங்க, மேம் டன் ஃபண்டாஸ்டிக், வி வில் செலக்ட் யூ, யூ வில் பி தேர்ன்ட்டு.
அப்புறம் அவங்களுக்கும் வந்து வேறு வேறு மாதிரி மேபி தே வில் ரீதிங்க் அந்த ரோலுக்கு இவங்க செட் ஆகலை சூட் ஆக மாட்டாங்கன்னு ஒரு இது இருக்கும். வெரி நைஸ். அதெல்லாம் வந்து டிஜெக்ஷன், தோல்வி, வெறுப்புன்னு எடுத்துக்கூடாது. ஹவ் யூ ஹோம்ஒர்க் யுவர் செல்ஃப்? லைக் எப்படி நம்ம நெக்ஸ்ட் ஆடிஷன் போகிறோம், எப்படியும் அம்மா கேரக்டர், அண்ணி கேரக்டர், ஃப்ரெண்டு கேரக்டர் இந்த மாதிரி வரும். ஸோ தே வில் பி சென்டிங் சம் டயலாக்ஸ் அண்ட் ஆல் இல்லையா? ஹவ் யூ ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் ஃபார் தட்? ரொம்ப ப்ரிப்பரேஷன்லாம் இல்லை. அந்த கேரக்டர் படிச்சுட்டு என்ன ஏதுன்ட்டு நான் வந்து இதில் வந்து இப்படி தான் பண்ணுவேன். ஒரு இது எனக்கு இவ்வளோதான் என்னோட பெர்ஃபார்மன்ஸ் இப்படி தான் இருக்கும்ன்ட்டு ஃபுல் இது இந்த மாதிரி நானே ஒரு சின்ன சின்ன இதை எடுத்து போட்டு பண்ணிடுவேன். ஒரு தடவை ஒரு மாடலிங்கிட்டு வாஸ் கிராண்ட் மதர் ரோல். ஸோ ஒரு சின்ன அவங்க அப்பொன் பையன் இது ஃபேஸ் டைம் பார்த்தேன். ஆமாம், எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படிலாம் சொல்லாதீங்க. ஃபேஸ் டைம் வீடியோ காலில் பேசணும். அப்போ வந்து நான் என்ன பண்ணேன், ஆடிஷன் அப்போவே அந்த இது பண்ணேன். டக்குன்னு பக்கத்துல இருந்து கண்ணாடி போட்டு ஸ்க்ரீன் முன்னாடி போய் டே என்னடா பண்றேன்ட்டு. நான் இது பார்த்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஏதோ டைப்பர் ஆட் ஒரு மாதிரி இது. ஸோ டாட்லர் அண்ட் திங்ஸ்ன்னு. ஸோ அந்த டைம் அந்த ஷூட் பண்றவங்க மேம் நீங்க அந்த ஆடிஷன்ல பண்ணீங்க அதே மாதிரியே எங்களுக்கு பண்ணிருங்கன்ட்டு. ஸோ இது சக்தி மசாலாலையும் ஏதோ ஒன்று பேசுகிறப்போ தலையாட்டி இப்படி சொன்னேன். ஸோ அப்போ வந்து அந்த டைரக்டர் சொன்னேன், நீங்கள் அந்த இது வந்து டைலாக் இப்படி பேசி எங்களுக்கு இங்கே வந்து அந்த மாதிரி நீங்கள் தலையாட்டி சொல்லிடுங்க அந்த மாதிரி. இப்போ வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ரோல் மாடல் இன் ஆக்டிங் அப்படின்னா who you will choose? கண்டிப்பாக ராதிகா சரத்குமார். வெரி நைஸ். such a bold women. அவங்க சில சமயம் இப்போ இந்த டைமில் எல்லாம் சொல்லுவாங்களே ஏன் நீ இந்த மாதிரி கேரக்டர் பண்ணுறன்ட்டு ஒரு இதில் வந்து ஒரு சீனில் தான் வருவேன். பட் தென் ஐ யூஸ் டு see her films. இன்டர்வியூலலாம் எந்த ஒரு ஆக்டர்னா எந்த கேரக்டர் எடுத்து பண்ணாலும் கரெக்டு தான். யூ ஆர் அன் ஆக்டர், யூ ஆர் நாட் அ ராதிகா சரத்குமார் இருந்தது, யூ ஆர் அன் ஆக்டர். ஸோ எந்த ரோல் கொடுத்தாலும் அது பர்ஃபெக்ஷனாக பண்ணிட்டு போவோம். ஸோ அந்த வேர்ட்ஸ் வந்து ஸோ சின்ஸ் ஐ எம் இன்டு ஜஸ்ட் ஸ்டார்டிங் மை கரியர், ஸோ அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து இட்ஸ் வெரி இன்ஸ்பைரிங் ஃபார் மீ. ஓகே, இப்போ ராதிகா சரத்குமார் நீங்கள் சொன்னதுனால அவங்களோட ஏதாவது ஒரு டைலாக்ஸ் எங்களுக்கு பேசி காமிக்கிறீங்களா? முடியுமா? விச் யூ லைக்? எனக்கு வேற ஏதாவது? எனக்கு அது எப்பவுமே ராதிகா சொன்னதும் ஏதோ அந்த சோடா மட்டும் கேக்குது உனக்குன்னு வாங்க கணி, அந்த இதுதான் எனக்கு எப்பவுமே ஞாபகம் இருக்கும். உங்களுக்கு வேணுமா அந்த டயலாக்? ஆஃப் பண்ணிட்டு போட்டுருவோமா? எப்பவுமே எனக்கு அவங்களோட இதுல உனக்கு சோடா மட்டும் உனக்கு வாங்கி யார தெரிஞ்சிச்சா அதானே? ஷீஸ் a trademark இந்த மூவில. ஓகே, ரெடி. நான் வந்து நம்ம கோயம்புத்தூரின் கவிதா ரமேஷ் அவர்கள் ராதிகா மேமோட ஒரு ஃபேமஸ் ஆஸ்தான டயலாக் வந்து இப்போ சொல்ல போறாங்க. 3, 2, 1 டேக். என்ன எங்க போற? உனக்கு ஆடு வாங்க தெரியாது, கோழி வாங்க தெரியாது, சோடா மட்டும் வாங்க தெரியுமா? எனக்கு எப்பவுமே அந்த சீன் வந்து என் மனசுல எப்பவுமே இருக்கும். ஜீன்ஸ் வந்து நான் யூஎஸ்ல இருக்கிறப்ப பார்த்தேன். அந்த இது மட்டும் அந்த பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் டயலாக் ஐ வாஸ் லைக் வாவ், இப்படி கூட பண்ணலாமான்ட்டு. அதாவது அந்த ஸ்கிரீன்ல பிரசன்ஸ் இஸ் அமேசிங். ஆனா இது வந்து கொஞ்சம் கியூட்டான மாடர்ன் ராதிகா இது. இவங்க வந்து என்னன்னா சண்டை போடலாம் தெரியாது நமக்கு. சண்டையே வந்து டீசெண்டா உனக்கு சோடா மட்டும் தெரியும். வெரி நைஸ் இல்ல? வெரி வெரி நைஸ் ஆக்சுவலி. Okay, when leadership takes a place, you are into so many forums and all. அப்படியெல்லாம் இருக்கும்போது சார்ட்டர் பிரசிடெண்ட்டாக இருக்கீங்க, 2 சாப்டர்ஸில் இருக்கீங்க, ஒரு லீடர், ஒரு விமன் லீடர், இவங்க எனக்கு பெரிய ரோல் மாடல், இவங்க கிட்டேருந்து நான் நிறைய எடுத்திருக்கேன் அப்படின்னா அது என்ன விமன்? எனக்கு வந்து இவங்க சுதாமூர்த்தி. அவங்களோட ஹம்பிள்னஸ் அண்டு ஒர்க்குன்னு வந்துட்டா ஒர்க் ஹம்பிளாக இருக்கணும், எப்படி ஒரு இருக்கணும்ன்ட்டு அவங்கள வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். வெரி நைஸ். அண்ட் அவங்களோட ஸ்பீச்சஸ் அவங்க எங்கேயாவது இந்த கான்க்ளேவ் சம்மிட்ல உட்காரும் போது ரொம்ப யதார்த்தமாக இருக்கும், டவுன் டு அர்த்தாக இருக்கும். ரொம்ப ஓவர் டேர்ம்ஸ்லாம் போட்டு அதை வந்து ரொம்ப இதுவாக பண்ணுவாங்க. நம்மளுக்கு எப்படி புரியுமோ அந்த மாதிரி இதில் சொல்லி அவங்க வந்து ஒரு டேக்அவே கொடுப்பாங்க. ஸோ அந்த இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஃபைன். ஸோ வெரி ஹாப்பி. நீங்கள் ரிஜெக்ஷன் பற்றி நிறையா பேசியிருக்கீங்க, நிறைய மோட்டிவேட் பண்ணியிருக்கீங்க. டாக்கிங் அபவுட் லைக் கவிதா இன் 3 words அப்படின்னா என்னென்ன சொல்வீங்க? பி ஹாப்பி ஆல்வேஸ். பி ஹாப்பி, அதுதான் நீங்கள் உங்களோட இதுலேயே வந்து வச்சுருக்கீங்க. பி ஹாப்பி, வாட் எவர் என்ன இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கணும். ஆமாம், சோகம் இது கிடைக்கல அதுக்கெல்லாம் ஏங்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. இல்லையா, அது உங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்த காரியத்தை பண்ணணும். ஸ்டே யங். மற்றவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க.
அது ரொம்ப முக்கியம். நான் வந்து இப்போ எனக்கு வந்து யாராச்சும் ஹெல்ப்னு வந்து கேட்டு, இப்போ எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் தெரியாத ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்க வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாங்கன்னா அவங்க சக்ஸஸில் நான் வந்து சந்தோஷப்படுவேன். வெரி நைஸ். ஏன்னா என்னோட பங்கு ஏதோ ஒரு இடத்துல இருந்திருக்கும், ஒரு ஒரு சின்ன பங்கு. ஸோ அவங்க வந்து நான் இன்னைக்கு அவங்க பிஸ்னஸில் நல்லா இருக்காங்க, இல்லை மாடலிங் பண்ணாங்க, அவங்க இவ்வளோ பண்ணுறாங்களேன்னு சொல்லி அவங்களோட வளர்ச்சியில் நான் வந்து பங்கு இருக்கு சந்தோஷப்படுவேன். அதுதான் என்னோட எப்பவுமே ஒரு இது. வெரி நைஸ், வெரி நைஸ். ஸோ நோ மேட்டர் வாட் எவர் இட் இஸ், பி ஹாப்பி, ஸ்டே யங், ஹெல்ப் டு அதர்ஸ். திஸ் 3 takeaway from Kavita for today. So always Ramesh sir is a big support for you, right? கண்டிப்பா. Okay. So any message to him right now? Thank you for trusting in me and shaping me up. Okay. Taking me to places, different countries போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண, அதுக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இது பண்ணுது. அண்ட் he is a great dad for my kids. ரமேஷ் சார், ஏன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல விமனை சிட்டிக்கு சொசைட்டிக்கு அறிமுகப்படுத்தி வச்சுருக்கீங்க. ஸோ we looking forward lot of men to come up. கண்டிப்பாக. Great support. Thank you so much. How was the interview? You enjoyed? Super. You kept me very engaged and ரொம்ப அப்படியே ஐயோ அடுத்தது இவன் என்ன கேட்க போறா டென்ஷன் இல்லாமல் அப்படியே ஸ்மூத்தாக கூட்டு போனீங்க. இன்னும் நிறையா அவங்கள வந்து அப்கமிங் மூவிஸ்லாம் பார்க்கணும் ரொம்ப ஆசைப்படுறேன். தேங்க்யூ. We would like to see a proud Coimbaturian right now. நீங்கள் எங்கே ட்ராவல் பண்ணியிருந்தாலும் when you come to Coimbatore, I become part mostly Coimbaturian. Coimbaturian. So super happy. Wishing you all success. Thank you. Thank you. Thank you.